ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, நீ பயப்படாத. இந்த பரீட்சை என்ன தெரியுமா? தாமதம். தாமதம். உன் வாழ்க்கையில் நீங்க நினைச்சது நினைச்ச நேரத்தில் நடக்காததும் தாமதம் ஆகுதே தவிர தடைபடல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தாமதம் ஆகுது, தடைபடல. தாமதம் ஆகுது, தடைபடல, தடைபடாது. தேவரின் சகலவற்றையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆமென். 14வது அதிகாரத்துல அவன் எடுக்க வேண்டாம். யோபு சொல்றார், எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலமா இருக்கும். உடனே 15வது அதிகாரத்துல கர்த்தர் எல்லாத்தையும் செட்டில் பண்ணல. 42வது அதிகாரம், யோபு நீ நினைச்சதை குறிச்சிருக்கிறார். யோபு நீ விரும்புறதுக்கு மேல வச்சிருக்கிறார். யோபு என்ன விரும்புறான்? எனக்கு முந்தின சீர் இப்பொழுது இருந்திருந்தா. ஆண்டவர் என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டுறத நான் ஏன் செய்யணும், நீயே செய்யலாமே. அதனாலதான் ஆபிரகாம் தனக்கு எட்டின கூடாரத்துக்குள்ள இருந்து ஆண்டவரை பார்த்துட்டு இருக்கும் போது அவனை வெளியே கொண்டு வந்து தனக்கு எட்டாத வானத்தை பார்க்க வச்சார். இந்த நட்சத்திரத்தை உனக்கு எண்ண கூடுமானால் எண்ணு என்று சொல்லி ஆபிரகாம். நட்சத்திரங்களை எண்ணி இருக்கீங்களா? நான் நிறைய எண்ணி இருக்கிறேன். ஏன்னா அந்த காத்திருக்கும் காலம் எனக்கு வேற என்ன வேலை? ஜோம் பண்றது, வயல் பிடிக்கிறது, பாட்டு பாடுறது, மொட்டை மாட்டில் உட்காந்துரு நட்சத்திரத்தை. ஒரு 6 மணி 6:30 ஈவினிங் அப்படி ஆகும்போது ஒவ்வொரு நட்சத்திரமா வரும். ஈஸி, கொஞ்சம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க எண்ணி பாருங்க, அது பக்கத்துல இன்னொன்று இருக்கும். அடுத்து எண்ணி பாருங்க, இன்னொன்று இருக்கும். திருப்பி நம்ம எங்கிருந்து வருவோம்? ஃபர்ஸ்ட்ல இருந்து வரும். கடைசி வரை எண்ண முடியாது. ஆண்டவர் சொல்றார், இவ்வண்ணமாய். புரியும்படி சொல்லணும்னா, என்னுடைய வாக்குத்தத்தம் என்பது உன்னுடைய எண்ணிக்கைக்கு உட்பட்டது கிடையாது, உன்னுடைய நினைவுக்கு உட்பட்டது கிடையாது. அதனாலதான் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகள் அல்ல சொல்லிவிட்டது. அடுத்து சொல்லுகிறார், என் வார்த்தை வெறுமையா திரும்பாது. என் விருப்பத்தை நிறைவேற்ற கர்த்தர் வார்த்தையை அனுப்ப மாட்டார், அவர் விருப்பத்தை நிறைவேற்ற தான் வார்த்தை அனுப்புவார். இங்க தாமதம். உடனே கர்த்தர் கோச்சிட்டு போயிட்டாரா? இல்ல, பாதி வழியில் விட்டு செல்ல மனிதர் அல்ல. இப்போ 2 காரியம். ஒன்று, ஆண்டவர் சொல்ற பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. இது ஒரு சத்தம். பல சத்தங்கள் சொல்லுது, அவரை விட்டுரு, அவரை விட்டுரு. இந்த பரீட்சையில நம்ம எந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோம்? சிக்லாகில் இருக்கிற தாவீதின் குடும்பத்தை எல்லாரும் பிடிச்சிட்டு போனதும் 600 பேரும் என்ன சொன்னாங்கன்னா, இந்த இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் இவன் தான் அப்படின்னா. தாவீது அந்த சத்தத்தை கேட்டிருந்தா உண்மையிலே செத்திருப்பார். ஏன்னா அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது, தாவீது கர்த்தருக்குள் திடப்பட்டான். எப்படி திடப்பட்டான்? ஏபோத்தை கொண்டு வர வைத்து, நீங்க ஏதாவது பேசுங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லி, இப்போ தாவீது நீ பிடித்துக் கொள்வாய், அவ்வளவுதான். இந்த விசுவாச ஓட்டத்தில் நான் முன்னாடி போகணுமா பின்னாடி போகணுமா என்பதை தீர்மானிக்கிறது நாம கேட்கிற சத்தம். நம்ம கூட இருக்கிறவர் யார் தெரியுமா? இருக்கிறதை எடுத்து தருவார், இல்லாதவைகளை உருவாக்கி தருவார். ஆமே. வாழ்க்கையில தாமதம் ஆகும்போது தடைப்பட்டுட்டுன்னு மட்டும் நினைக்காதீங்க. அதான் தாவீது, யோபு சொல்றார், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆண்டவரே இன்னைக்கு டிலே ஆகுது, இன்னைக்கு நடக்கும் நினைச்சேன், இன்னைக்கு நடக்கல, ஓகே நாளைக்கு நடக்கும். இதுதான் நம்பிக்கை உள்ளவனுடைய பார்வை. ஆபிரகாம் தன் கூடாரத்திலிருந்து கண்களை ஏறெடுத்து பார்த்தானா. இப்படிதான் நம்முடைய பார்வை, இப்படிதான் இருக்கணும், முன்னோக்கி தான் இருக்கணும். முடியாது என்று சொல்லி இருந்துடக்கூடாது, முன்னோக்கி தான் இருக்கணும். இன்னைக்கு நடக்கல, நாளைக்கு நடக்கும். எதை வச்சு சொல்றீங்க? இந்த தீபத்தை நானே விடல. ஆமே. தாமதத்தை தடையென்று எண்ணாதே. தடையென்று எண்ணினால் அதன் பிறகு நாம் அதை எதிர்பார்க்க மாட்டோம், அதற்காக ஜெபிக்க மாட்டோம். ஒரு காரியத்துக்காக நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவருடைய கிருபை இல்லாம நம்மளால 2 நிமிஷத்துக்கு மேல 1 நிமிஷத்துக்கு மேல ஜெபம் ஓடாது. பார்த்துருக்கீங்களா? சில காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க உட்காந்துருந்தா நமக்கு டைமே போகாது இல்லை? ஆனால் இன்னும் சில காரியங்களுக்காக உட்காந்துருந்தா மணிக்கூர் கணக்கில் நாள் கணக்கில் ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். ஒரு காரியம் தெளிவாக தெரிகிறது, அவர் ஜெபிக்க வைக்காம நம்மளால ஜெபம் பண்ண முடியாது. சில காரியத்துக்கு ஒரே ஜெபத்தில் பதில் வந்திருக்கும், சில காரியத்துக்கு ஜெபிக்க துவங்குவதற்கு முன்னமே பதில் வந்திருக்கும். இந்த எல்லா அனுபவத்தையும் நம்ம டேஸ்ட் பண்ண வச்சிருக்கிறார். ஆமேன்னு சொல்றவங்க மாத்திரம்
அவன் தானியேலுக்கு மட்டும் நமக்கு டேஸ்ட் பண்ண வச்சிருக்கிறான். ஆனா சில காரியங்களுக்கு பல நாட்கள் தேவன் ஜெபிக்க வைக்கிறார். ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க வைக்கிறார்னாலே நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை. யோவான் ஸ்நானன் இயேசுவை குறித்து என்ன சொல்றார் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், இவரோ உங்களுக்கு பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் கொடுப்பார்னா. இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுறது வரைக்கும் கொடுத்தாரா, கொடுக்கலையா? யோவான் சொன்னது கரெக்ட் தான். இயேசு கிறிஸ்து எதனால ஞானஸ்நானம் கொடுப்பார்? பரிசுத்த ஆவியினால். அப்ப எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுறது வரைக்கும் பரிசுத்த ஆவியினால ஞான ஸ்நானம் கொடுத்தாரா, கொடுக்கலையா? கொடுக்கல. மாறாக என்ன சொன்னார்? நீ எருசலேம்ல காத்திரு, கொடுப்பார், நிச்சயமா கொடுப்பார். நீ பெற்றுக்கொள்றதுக்கு தேவன் ஒரு காரியத்தை செய்ய வைக்கிறார். அவர்கள் ஜெபத்தில் தரித்திருந்தார்கள். ஏன்னா இது இந்த ஈவு என்பது தி பெஸ்ட். பொல்லாதவர்களாகி நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவு. ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு நம்முடைய நினைவில் தாமதமாய் தோன்றுகிறது என்றால் புரிந்து கொள்ளுங்கள், நாம் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் ஏதோ ஒன்றை கர்த்தர் செய்ய தீர்மானித்து விட்டார். அபிமெலேக்கு வீட்லயும் குழந்தை கிடையாது, ஆபிரகாம் வீட்லயும் குழந்தை கிடையாது. அபிமெலேக்கு வீட்டில் புத்திர பாக்கியத்துக்காக யார் ஜெபம் பண்றா? ஆபிரகாம். ஆபிரகாம் ஜெபம் பண்ணது அபிமெலேக்கு வீட்டில் குழந்தை சத்தம் கேட்குது. ஒரு புறம் சந்தோஷமா இருந்தாலும் கொஞ்சம் ஆபிரகாமுக்கு என்ன இருக்கும்? வருத்தம். நான் 25 வருஷமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு செய்வீங்கன்னு பார்த்தா அவனுக்காக ஒரே ஒரு நாள் ஜெபம் பண்ணி செய்றீங்களே. ஆனா 21 கடைசி 1 சொல்லப்பட்டிருக்கிறது, தகுந்த காலத்தில், குறித்த காலத்தில். ஏண்டவர் அபிமெலேக்கு கேட்டதும் கொடுத்துட்டீங்க, ஆபிரகாமுக்கு நீங்க கேட்டதும் கொடுக்கல. ரீசன் ஒண்ணுதான், அபிமெலேக்கு மேல வாக்குத்தத்தம் இல்லை, ஆபிரகாம் மேல வாக்குத்தத்தம் இருக்கிறது. உன் மேல வாக்குத்தத்தம் இருக்குமானால் நீ கேட்டதும் கிடைக்காது, அவர் குறித்த நாளிலே கிடைக்காமல் இருக்காது. ஒரு காரியத்தை ஆண்டவர் கேட்க வச்சுட்டே இருக்கிறார். 25 வருஷமா வார்த்தை வாக்குத்தத்தத்தை கொடுத்து ஆபிரகாமை ஜெபம் பண்ண வைக்கிறார். வாக்குத்தத்தத்தை கொடுத்து ஆபிரகாமை ஜெபம் பண்ண வைக்கிறார். 86 வயசுல டவுட் வந்துச்சு, அப்பொழுது ஒரு வார்த்தையை கொடுத்தார். அடுத்து 14 வருஷம் காத்திருக்க வைக்கிறார். 75 வயசுல ஒரு வார்த்தையை கொடுத்து 11 வருஷம் காத்திருக்க வைத்தார். 86 வயசுல வார்த்தையை கொடுத்து அடுத்த 14 வருஷம் காத்திருக்க வைக்கிறார். நான் காத்திருக்கிறேன்னா நான் காத்திருக்கவில்லை, கர்த்தருடைய வார்த்தை என்னை காத்திருக்க வைக்கிறது, என்னை ஜெபிக்க வைக்கிறது, என்னை கேட்க வைக்கிறது, என்னை எதிர்நோக்கி பார்த்திருக்க வைக்கிறது. வேலைக்காரருடைய கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரின் கண்கள் தங்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் உம்மையே இருக்கிறது. அவர்தான் காத்திருக்க வைக்கிறார். ஆமென். ஆண்டவர் தாமதத்தை தடை என்று எண்ணாதீங்க. தடை நினைச்சிட்டு நாளைக்கு ஒரு ஜெபத்தை முடிச்சிருவீங்க இல்ல, வரும். ஆமென். அது நிச்சயமாய் வரும். உன் நம்பிக்கை வீண் போகாது. பைபிள் சொல்லுது, உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். ஆண்டவர் நம்பிட்டீங்கல்ல, அவர் நடத்துவார், அவர் பார்த்துக் கொள்வார்.